Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம நண்டு எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வேலை தான். நிறைய பேர் அதை ஒரு பெரிய ப்ராசஸ் நினச்சிட்டு இருப்பாங்க. அதனாலேயே நண்டு வாங்கி சமைக்க மாட்டாங்க. ஆனால் நண்டு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு விருப்பமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இது என்னோட வியூவர்ஸ் கேட்டிருந்த வீடியோ தான். லாக்டவுன்னால என்னால் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க எப்படி இன்றைக்கி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நண்டு வாங்கிட்டு வந்தோடனே அலசிடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் மணல் ஒட்டிகிட்ருக்குங்க. நல்லா வாஷ் பண்ணியாச்சு. பார்த்து ஹேண்டில் பண்ணோம். அதில் இருக்க அந்த முள் லைட்டாக சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் உங்களை குத்திடாமல். இப்போ அதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் அடியில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கொடுக்கு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் எடுத்துடணும். அதுக்கப்புறமா எல்லா கால்களில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஒரு 2 இது பிச்சு எடுத்துடணும். அதை நம்ம சமைக்க மாட்டோம். அது மாதிரி எல்லா கால்கள்லையும் அந்த மாதிரி எடுத்துருங்க. அதில் லைட்டாக சிறு கசப்பு டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம அதை சமையல் பண்ண மாட்டோம். அதை கிள்ளி போட்டுருவோம். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி எல்லாத்தையும் கிள்ளியாச்சு. அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்க இடம், ஒரு சில நண்டில் இந்த மாதிரி ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம், ஒரு சில நண்டில் ஓப்பன் பண்ணுறது கஷ்டம். அது அடுத்ததில் எப்படி நான் ஓப்பன் பண்ணுறது ஈஸியான்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த மேலே இருக்க ஓடையும் கீழேயும் தனியாக 2 அப்படியே பொழந்துடணுங்க. பிடிச்சி பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும், ஒன்றும் கஷ்டம் இல்லை. அடுத்ததாக அந்த மேலே இருக்கக்கூடிய ஃப்ளஷ் மாதிரி இருக்க எல்லாத்தையுமே எடுத்துடணுங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் வாட்டரில் விட்டீங்க அப்படின்னா விட்டு வாஷ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே நல்லா கிளியராக வாஷ் ஆகிடும். உங்களுக்கு பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. நண்டில் நிறைய ரெசிபி பண்ணலாங்க. நண்டு கிரேவி, நண்டு ரசம், நண்டு பெப்பர் ஃப்ரை, அப்புறம் நண்டு சூப், இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். நம்ம அப்கமிங் வீடியோஸில் அதை எப்படி நான் அப்லோட் பண்ணுறேன், எப்படி செய்யலான்றது அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்ருங்க. இப்போ பாருங்கள், ஒரு நண்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்ததாக நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஓப்பன் அந்த இடத்துல எடுக்க முடியாத இடத்துல நண்டோட கொடுக்கு வச்சு ஈஸியாக நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா அது ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த கொடுக்கு வச்சு நம்ம குத்தணும் அப்படின்னா ஈஸியாக வெளியில் வந்துடும். இல்லை அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கக்கூடிய நைஃப் ஏதாவது வச்சு அதை கூர்மையாக இருக்க பகுதியை வச்சு குத்தி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடுங்க. ஒரு சில நண்டில் அது ஈஸியாகவே இருக்கும். அதே மாதிரி தான் அந்த சாஃப்டாக இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீக்கிடணும். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் ரன்னிங் வாட்டரில் எப்பவும் போல் வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சுத்தமாகிடுங்க. இந்த நண்டு க்ளீனிங் வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்த எல்லா நண்டையும் க்ளீன் பண்ணி வச்சிடணும். ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியில் அந்த மணலை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பெரிய பெரிய கொடுக்க கிள்ளி போட்டுக்கணும். அதுக்கப்புறமா அந்த கால்களில் இருக்கக்கூடிய அடிப்பகுதியெல்லாம் கிள்ளிட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி உள்ளே வாஷ் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, ஈஸி ஸ்டெப்ஸ் தான். இப்போ இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணியில் அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி, அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க நண்டை அலசி எடுத்துக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த நண்டு நடு சென்டர் பகுதியை நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம், அந்த கால்களெல்லாம் பிச்சியும் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சமையல் பண்ணும்போது டிஸ்டர்பாக இருக்குது, இல்லை கரண்டி விட்டு கிளறும் போது கஷ்டமாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை எசன்ஸ் உள்ளே நல்லா இறங்கணும் அப்படின்றவங்கலாம் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கூட போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நண்டே 2ஆக உடச்சி போட்டுக்கலாம், கால்களை பிச்சு பிச்சு போட்டுக்கலாம், முழுசாகவும் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், மஞ்சள் தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி ஊற விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறமா அதிலேருந்து நம்ம அலசி எடுக்கிறோம். இதுதான் ஃபைனல் ஸ்டெப்புங்க. அவ்வளோதான், ஈஸியாக எல்லா நண்டையும் நம்ம அலசி எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காம சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.